ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஜேஏ அண்ட் விஓ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற கவுன்சிலிங் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ அதுக்கான ஃபிசிக்கல் அப்டேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அது ரிலேட்டடாக இருக்க அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி விட்டால் தான் வந்து மற்ற ப்ராசஸ்லாம் வந்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி விட்டாங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக், கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டு ஒரு 8 டேஸ், 7 to 8 டேஸ் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு வந்து டைம் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் 1 to 5 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது 1 to 5 வந்து அந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுன்னா அதை எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்கன்னா மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஃபிசிக்கலில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்க, ஸோ அதில் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான மெமோ ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கான மெமோ ப்ராசஸ்க்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் 10, 11, 12 ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு டைம் எடுத்துக்கும். கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 16, 17, 18 ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஏப்ரல் 16 போல் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையுமே வந்து அவங்க கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு 1 வீக் கேப் இருந்தால் தான். சரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 வந்து நெக்ஸ்ட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 16 to 23 ஸோ இதுக்குள்ளே வந்து கவுன்சிலிங் எல்லாமே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா, ஏப்ரல் 25 வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நாங்கள் சொன்னபடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் வெளியிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைட்லேருந்தே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கான நமக்கு இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு வாட்சருக்கான அப்டேட் வந்து ஸோ இன்றைக்கி வரதுக்கான எல்லா சான்சஸுமே இந்த இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன். சப்போஸ் வந்து வராமல் போனாலும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறோம், அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவா அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஃபிசிக்கலுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து 16 கிலோமீட்டர் 4 hours, பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் 4 hours. ஸோ கேர்ள்ஸுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 4 hours இருக்குது, 16 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். 4 hours பார்த்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜாக எல்லோரும் 20, 21, 22 ஸோ 24 above 20 மேலே தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆனால் எக்ஸாக்டாக 25 கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும் எந்த ஸ்பீட் லெவலில் போனால் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். டைரெக்டாக போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஒரு மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுறீங்க, ஸோ எந்த ஸ்பீடில் போனால் இவ்வளோ கவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. சரிங்களா, 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மெயினாக வந்து ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணணும், எந்த ஸ்பீடில் போகணும் அது மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டுக்கு. சரிங்களா, ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.